அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாள் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்போ மதியுருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து பதியடிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே சொரிந்த முருகனெனவே யுகந்த பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள்: இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவிழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் 16 ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா? சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு. பிறை சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவரின் மனமகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வளர்ந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே, பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே, இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வலம் வந்த வீர கழல்கள் அணிந்த வீரனே, மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி